காமிச்சிட்டு இருக்கீங்க. சரிண்ணே. இப்போ பாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நீங்க மாடுகளை கூட்டலாம். இப்போ 300 மாடுன்ற ஒரு 1000 மாடு வரை வளர்க்கலாம்ல. உயிரிழக்கிற நிலைமை ஏற்படாது. பாசு தான் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா பாசு இருக்கு. பாசு இல்லாம இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மாடு டெய்லி அவ்வளவு தூரம் போயிட்டு வரையில பசி கொடுமையில மாடு வந்து ரொம்ப இறந்துருது. வயசான மாடுக்கு ஊறம் அந்த உயிர் தெம்பு இல்லாதனால அதனால எங்களுக்கு பாஸ் கண்டிப்பா தேவை. அதனால கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா கவர்மெண்ட் கண்டிப்பா நம்மள பாஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க சொல்ற கணக்கு நிறைய பேர் வந்து இந்த மாடுகளை வந்து திரும்ப வளர்க்க ஆரம்பிப்பாங்க. பாசு இல்லாத ஒரு காரணத்தினாலதான் நாட்டு மாடுகள் எண்ணிக்கையே குறைந்து விட்டுச்சு. குறைய காரணமே பாசு தான். இதுக்கு முன்னாடி பாசு இருக்கும். நிறைய பேர் மாடு வச்சிருந்தாங்க செஞ்சாங்க. என்னைக்கு பாசு தடை பண்ணாங்களோ அன்னையில இருந்து சரி நாட்டு மாடோட எண்ணிக்கை வளர்ப்பு தன்மை எல்லாமே குறைஞ்சிருக்கு. சரிண்ணே. இப்ப பாசு கொடுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நாட்டுக்குள்ள விடைய மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது இதுக்கான மேய்ச்சல் நிலங்கள் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த மாடுகள் வந்து உயிரிழக்கிற நிலைமை கூட ஏற்படுது. எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்போ 300 மாடுகள் அப்படிங்க சரியான வறட்சியான நேரத்துல வந்து மாடுகளை வந்து மேல போனா தான் காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த டயத்துல வந்து விட மாட்டாங்க. தடுக்கிறாங்க எங்களை. நிறைய பேர் வந்து நாட்டு மாடுகள் எண்ணிக்கையே குறைஞ்சிருச்சு. ஆமா, இது வந்து உண்மையிலே சொல்ல போனா இப்ப ஒரு அழியக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. முன்னாடி இந்த அளவுக்கு இப்ப இல்ல. அங்க